மரணம் வேண்டி ஜெபம் செய்தவர்கள். வேதத்தில் தான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் செத்தால் நலமாயிருக்கும் என்று ஜெபம் செய்தவர்கள் 2 நபர்கள். அதிலே முதலாவது நபராக யோனா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த யோனா தீர்க்கதரிசி நினிவே மக்களின் மனமாற்றத்தை கண்டு சற்று எரிச்சலடைந்து தான் வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. அந்த ஜெபத்தை, அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோனா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இந்த வசனம் யோனா தீர்க்கதரிசி தான் வாழ்வதை விட சாவது நலம் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. 2வது எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின நிகழ்வுக்கு பிற்பாடு எசபேல் என்ற அந்த பொல்லாத ராணி எலியாவை கொலை செய்தே கட்ட வேண்டும் என்று தீர்மானித்ததை பார்க்க முடிகின்றது. இந்த தீர்மானத்தை கேட்ட எலியா சற்றே துவண்டு நான் சாக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ததை பார்க்க முடிகின்றது. அந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். எலியா வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இந்த வசனத்தின்படி எலியா தீர்க்கதரிசியும் நான் வாழ்வதை விட செத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாம் ஒரு காரியம் புரிந்து கொள்ளலாம். நாமும் இவர்களைப் போலதான் குடும்ப பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது, கடன் பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது, வேலை பார்க்கும் இடங்களில் உள்ள பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது உயிருடன் இருப்பதை காட்டிலும் செத்தால் நலமாயிருக்கும் என்ற சிந்தனை நமக்கும் வருகிறது. ஆனால் இந்த யோனாவாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், ஜெபித்த, மரணம் வேண்டி ஜெபித்த இந்த 2 ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் தரலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நாம் சாக வேண்டும் என்பதை விரும்பவில்லை, நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையில் மரித்தார். நாம் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையில் சாவை சந்தித்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். நமக்காகவே மரித்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நமக்காகவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உயிருள்ள தெய்வமும் இருக்கிறார். அதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் மன அழுத்தம், மனவேதனை நிறைந்த வேளையில் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். மனவேதனையோடு இருக்கக்கூடிய, மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.